பலத்த ஜாதியுமாவார். தேவனின் மாறாத வாக்கு அது, தேவனின் மாறாத வாக்கு அது. தீவிரம் நிறைவேறும் காலமேது, தீவிரம் நிறைவேறும் காலமேது. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எல்லாமே உண்டானது, பூமியும் அகிலமும் உருவானது. எல்லாமே உண்டானது, பூமியும் அகிலமும் உருவானது. எல்லாம் அவர் வார்த்தையின் அற்புதமே, எல்லாம் அவர் வார்த்தையின் அற்புதமே. கர்த்தர் சொன்னால் நிறைவேறும் சத்தியமே, என் கர்த்தர் சொன்னால் நிறைவேறும் சத்தியமே. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அனல் எங்க மேல அனல் உரைக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க இருதயம் வந்து கொழுந்து விட்டு எரியணும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாட போறோம். நன்றி ஆண்டவரே. நாங்க உற்சாகமா இருக்கணும் ஆண்டவரே, உற்சாகமா இருக்கணும் ஆண்டவரே, நல்ல உற்சாகமா இருக்கணும் ஆண்டவரே. 100க்கு 1000 தடவை நாங்க உற்சாகமா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு சோர்வுகளுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜெபம் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போகும்போதே அற்புதம் நடக்கணும் ஆவியானவரே. இந்த ஜெபம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது, நடந்து போகும்போது, பஸ்ல கார்ல போகும்போதே அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா உற்சாகமா கைத்தட்டி ஆண்டவர் அப்படியே அற்புதங்களை செய்வதற்கு எல்லாம் கைத்தட்டி விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் கொஞ்சம் அசைது, இது நம்முடைய நாட்கள் அல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய நாட்கள் அல்லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்துல பெரிய எழுப்புதல் வரப்போகுது, நம்ம கண்ணு பார்க்க போகுது. ஆமென். விசுவாசமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யாருமே இது எப்படி நடக்கும்னு நினைச்சாங்க, அதான் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்க நாட்கள்ல நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உட்காரலாமா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உட்காருங்க. அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிட்டே உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உட்காருங்க. நன்றி ஆண்டவர். ஜீசஸ். பிரைஸ் காட். நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளோ சத்தமா ஹல்லேலூயா. இதெல்லாம் பரலோகத்தில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென், ஆமென். நம்ம பேர் எங்கே எழுதியாச்சு? எங்கே எழுதியாச்சு? இந்த ஊரில் எழுதானோ எழுதலையோ, எங்கே எழுதியாச்சு? ஹல்லேலூயா. இந்த ஊரில் நம்மளை யாரும் தேடுதாங்களோ தேடலையோ, அங்கே ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஆமென், ஆமென். கையை காணலையா? கையை காணலையா? நல்ல கை, நல்ல எல்லாம் சின்ன பிள்ளைங்க நல்லா உற்சாகமாக 2 கையை தூக்கலாம். பிரைஸ். சின்ன பிள்ளைங்கலாம் 2 கையும் தூக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். பாட போகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் எனக்கு ஜீவனானார். கை கை நல்லா ஒருக்கணும். கை எவ்வளோ சத்தம் வேகமாக நல்லா வாங்கி அடிக்கணும். பிரைஸ் ஜீசஸ். நமக்கு சொந்தக்காரர், அதை நினைச்சு பாடுங்க. பிரைஸ். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமான
சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டேன் ஆண்டவர், கண்டுகொண்டு புதையில பார்த்தாச்சு. இயேசுதான் என் ரட்சகர், அவர் தான் நமக்கு ராஜா. நல்ல கை தட்டி நல்ல ஆடி பாடி. கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா எனக்கு ராஜா. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன். எல்லாம் நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டுங்க. கையை உயர்த்தி தட்டலாம். ஆண்டவர் எப்படி தட்டணும் உங்களுக்கு சித்தமா அப்படி தட்டலாம். சந்தோஷமும் சமாதானமும் பாவம்லாம் ஓடிட்டு. தேங்க்யூலா. சந்தோஷமா பாடுங்க. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். எல்லாம் நீக்கி விட்டார். ஆமென். இப்போ நல்லா சத்தமாக கொஞ்சம் வேகமாக பாடப்படும். சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதான். நல்லா பார்ப்பேன். இல்லை யாருமே சந்தோஷமாக பாடலாம், மறுபடியும் படிச்சுட்டே இருப்பேன். நல்லா சந்தோஷம் பாடுறீங்க. அல்லேலூயா. பிரைஸ். சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதாமா. பிரைஸ். நல்ல வேகமா நல்ல கை தெரிஞ்சு ஆடி பாடு. கொஞ்சம் தலையே ஆடுங்க. பிரைஸ். நல்ல கை அசைத்து கொஞ்சம் உடம்பு அசைங்க. ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். நல்ல கை தட்டி பரலோகத்தில் நம்ம பேர் எழுதியாச்சு. நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். நம் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் வல்லமையா என்னை நிரப்பி நீராடும்
ஆவியே, உங்க பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. நான் விரும்புறேன் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன நீங்க மூடிருங்கப்பா, என்ன ஆளுங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்போம். எஸ்லா வாரும் தூய ஆவியே, ஆவியானவரே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும், நீராடுகை செய்யும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவரீ, நீர் எனக்கு காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்லப்பா, நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். இதுவரைக்கும் நீங்க எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்க எவ்வளவேனும் பாத்திரன் அல்லப்பா. தாவீது சொன்னது போல இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா, இதுவரைக்கும் நீங்க எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கீங்கப்பா. இந்த மாதத்தின் காலாண்டை முடித்து இந்த 5வது மாதத்தின் இந்த நாள்ல ஆண்டவர் சமூகத்துக்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காக நம்ம மனமாற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நமக்கு தந்த சுகத்துக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம உடம்புல அவர் தந்த நல்ல ஆரோக்கியத்திற்காக, நம்ம ஆவியில அவர் தந்த விடுதலைக்காக, நம்ம மனசுல தந்த விடுதலைக்காக, நம்ம சரீரத்தில் அவர் தந்த விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்க மேல காண்பித்த தயவுக்கு நாங்க எவ்வளவேனு பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, எவ்வளவேனு பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. உங்க இரக்கங்கள் மகா பெரிது ஆண்டவரே. உங்க இரக்கங்கள் எங்க மேல மிகுதியா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை தாங்கி இருக்கிறார், இதுவரைக்கும் அவர் நம்மை ஏந்தி இருக்கிறார், இதுவரைக்கும் அவர் நம்மை சுமந்து இருக்கிறார், இதுவரைக்கும் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாதபடி முன்னேறும்படி இயேசு நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மளை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாதவராய் அவர் நம்மை நடத்தி இருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் அநேக மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். இந்த நாளிலும் இந்த கடைசி கால அபிஷேக 10வது ஜெப முகாமுக்கு ஏற்கனவே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும், புதிதாக இன்றைய ஜெபத்தில் பிரயாசத்தோடு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தோட குடும்பத்தார் அனைவர் சார்பில் அன்போடு கூட அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்களும் உங்களை கைகளை உயர்த்தி கைகளை தூக்கி வாழ்த்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காரணம், தேவன் நம்மை இம்மட்டும் நடத்தியிருக்கிறார், இன்னும் அவர் நம்மை நடத்துவார். இந்த முகாமுடைய பெயர் கடைசி கால அபிஷேக ஜெப முகாம் என்று சொல்லி ஆண்டவர் பெயரை கொடுத்திருக்கிறார். இதில் நாம் அபிஷேகத்தை குறித்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வசனத்தை வைத்து நாம் ஜெபித்து வருகிறோம். பல அபிஷேகம் கிடையாது, ஒரே அபிஷேகம்தான். அல்லேலூயா. ஆனால் அந்த அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவர் ஏராளமான கிருபைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஏற்கனவே பல முறை ஜெபித்தது போல 1வது மாதத்திலே நாம் ஜெபித்தோம். 1வது மாதத்தில் நாம் ஜெபித்த அபிஷேகம் சொல்லுங்கள், அன்பின் அபிஷேகம். ஒருத்தர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அன்பாக இருப்பாங்க. அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்க பரிசுத்த ஆவி பெற்றவங்கன்னு சொல்லி அர்த்தம். அன்பு இல்லாதபடிக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் எல்லோரும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு முன்னால் உள்ள கோப தாபங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறி
ஒரு அன்பு உண்டாகணும். முதல் மாதத்தில் நம்ம அப்படி சொல்லி ஜெபித்தோம். 2வது மாதம் வழி நடத்தும் அபிஷேகம். அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த அபிஷேகம் நம்மளை வந்து சரியாக வழி நடத்தும். நம்ம ஒரு பிரயாணம் பண்ணும்போதும் அந்த அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும். நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த அபிஷேகம் நம்மை சரியாக வழி நடத்தும். ஒரு காரியமாக நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கும்போது இதை இப்படி செய்யுங்க என்று சொல்லி அந்த அபிஷேகம் நம்மளை சரியாக வழி நடத்தும். அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டால் வழி நடத்தும் அபிஷேகம். சொல்லுங்கள் எல்லாரும், வழி நடத்தும் அபிஷேகம். 3வது மாதத்தில் நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு பேர் வந்து சொல்லுங்க, நினைப்பூட்டுகிற அபிஷேகம். அநேக நேரங்களில் நம்ம மறந்துடுவோம், அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்களை மறந்துடுதோம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுகிற அபிஷேகம். ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார் அந்த ஆவியானவர். நினைப்பூட்டுகிற அபிஷேகம். 4வது மாதத்தில் நாம் வாசித்தோம், உற்சாகமூட்டும் அபிஷேகம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்கட்டும் அப்பா. நாங்கள் அடிக்கடி சோர்ந்து போயிடும், ஆனால் நாங்கள் இனி எப்படி இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும் ஆண்டவரே, அப்படி ஒரு அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். 5வது மாதத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியம் எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகம். என்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுதோமோ அன்றைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. என்றைக்கு வேதத்தை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்ம ஒரு பெரிய எதிர்ப்பை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருப்பார். ஆனால் அந்த அபிஷேகத்தை வைத்து எதிர்ப்பை என்ன செஞ்சிடலாம், நொறுக்கி போயிடலாம். அதுக்கு பேர் என்ன பேர், எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகம். 6வது மாதத்தில் தியானித்தோம், வரங்களை கொடுக்கக்கூடிய அபிஷேகம். நம்ம கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் 9 வரங்களையும் கிருபை என்கிற வரத்தையும் பூரணமாக அன்பு என்கிற வரத்தையும் நமக்கு சேர்த்து என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். நம்முடைய அழைப்புக்கு தக்கபடி, நம்முடைய அர்ப்பணிப்புக்கு தக்கபடி, நம்முடைய ஊழியத்துக்கு தகுந்தபடி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு நிச்சயத்தின்படி ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுக்கிற அபிஷேகம் என்று சொல்லி நம்ம 6வது மாதத்தில் தியானித்தோம். 7வது மாதத்தில் தியானித்தோம், பயத்தை போக்கக்கூடிய அபிஷேகம். சில நேரங்களில் நமக்கு என்ன வந்துடுது, பயம். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது இப்படி முடிஞ்சிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி நடக்கலாம், என்ன ஆகும்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம பயப்படுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அல்லேலூயா. பயத்தை போக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் என்று சொல்லி முதல் 7 மாதத்தில் நம்ம தியானித்தோம். இதே போல எல்லாருக்கும் ஒரு ஷீட் போட்டு கொடுத்துருந்தோம். இதையும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்காங்க, இதை வைத்து நீங்கள் தியானிங்க. 8வது மாதத்தில் நம்ம ஜெபித்த அபிஷேகம் வந்து நம்மை சாட்சியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் தான் நம்ம யாரு, காட்சிகள் அல்ல, யாரு, சாட்சிகள். சாட்சிகள் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி நம்மளை அலங்காரப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அல்ல. எங்கே போனாலும் இவங்க ஒரு சாட்சிக்குப்பா, இவங்களை சாட்சியாக எல்லாரும் பார்வையும் நம்ம வந்து ஒரு சாட்சி பார்வையாக பார்க்கும். இவங்க சாட்சி உள்ளவங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் நம்மை சாட்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய அபிஷேகம். கடந்த மாதத்தில் நம்ம தியானித்த அபிஷேகம் நம்ம அநேக நேரத்தில் சில நேரத்தில் வேகப்பட்டுருவோம். அந்த வேகத்தெல்லாம் சரிப்படுத்தி நிதானப்படுத்தும் அபிஷேகம். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த எத்தனை அபிஷேகம் மொத்தம் 9 மாதமாக 9 அபிஷேகத்துடைய கிருபைகளை நம்ம தியானித்தோம். இப்போ அந்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரக்கூடிய அபிஷேகத்திற்காக நாம் ஜெபித்து அந்த அபிஷேகத்தையும் 10வது அபிஷேகமாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற விசேஷித்த அபிஷேகங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் அபிஷேகத்தை இன்னும் தார. எல்லாரும் கேளுங்க, இன்னும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
அன்பின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்னும் நான் அன்பிலே குறைவுள்ளவளாக இருக்கிறேன், அன்பிலே குறைவுள்ளவனாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே இன்னும் அன்பை கூட்டி வழங்க எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவின்னா என்ன? அன்பு தான் பரிசுத்த ஆவி, அன்பு தான் பரிசுத்த ஆவி. பக்கத்து வீட்டில் அன்பு, எல்லாரோடு கூட ஒரு அன்பு, கசப்பை மாற்றுவது பரிசுத்த ஆவி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வழி நடத்தும் அபிஷேகம் ஆண்டவரே. நான் எந்த ஒரு விஷயமா போனாலும் கூட என்னை ஒரு ஆவியானவர் என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்க. நினைப்பூட்டும் அபிஷேகத்தை தாங்க, உற்சாகமூட்டும் அபிஷேகத்தை தாங்க, எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகத்தை தாங்க, வரங்களை கொடுக்கும் அபிஷேகத்தை தாங்க, பயத்தை போக்கும் அபிஷேகத்தை தாங்க, சாட்சியாய் வாழும் அபிஷேகத்தை தாங்க. என்னை நான் இன்னும் நிதானமாக பேச, நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த 9 அபிஷேகத்தினுடைய கிருபைகளுக்காக எல்லாரும் கரந்தட்டி இன்னும் ஒரு முறை நம்ம எல்லாரும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம்னா ஏதோ 4 வார்த்தை பேசுறதும் துள்ளுறது ஓடுறது மட்டுமல்ல. அபிஷேகம்னா இப்போ வாசித்த 9 வசனங்களும் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான அபிஷேகம். ஆமென். எல்லாரும் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 9 விதமான ஆண்டவரே உன்னதமான அபிஷேகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இவைகளை எங்களுக்கு கூட்டி தாரும், இன்னும் எங்களுக்கு இவைகளை கூட்டி தாரும் ஆண்டவரே. கூட்டி எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேனே, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேனே. சொல்வாரே சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதையே போதாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதையே போதாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. ஆண்டவர் எல்லாரும் கேட்டு ஆண்டவரே எனக்கு இந்த 9 அபிஷேக கிருபைகளால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எதிராளிகளை நொறுக்கும் அபிஷேகத்தை எனக்கு தாரும், வழி நடத்தும் அபிஷேகத்தை எனக்கு தாரும், உற்சாகமூட்டும் அபிஷேகத்தை எனக்கு தாரும், சாட்சியாய் வாழும் அபிஷேகத்தை எனக்கு தாரும், நிதானப்படுத்தும் அபிஷேகத்தை எனக்கு தாரும், பயத்தை போக்கும் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அன்பின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை கலை போட்டுகிற அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் மனது எல்லாம் மாறி போகட்டும், மாறி போகட்டும் ஐயா. ஆமென். தேவன் நமக்கு ஏற்கனவே நாம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை நினைப்பூட்டுகிற அபிஷேகம் நமக்கு நினைப்பூட்ட வைக்குது. அல்லேலூயா. நினைப்பூட்டுகிற அபிஷேகம் நீ இப்படிலாம் மறுபடியும் ஜெபிங்கன்னு சொல்லி நம்மளை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அபிஷேகம் அது வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. நினைப்பூட்டுகிற அபிஷேகம் நினைப்பூட்டி நம்மளை ஜெபிக்க வைக்குது. இன்றைக்கு இது 10வது கடைசி கால அபிஷேக ஜெப முகாமாக இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு கிருபை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்துடைய முதல் பகுதி. யோவான் 16:13 முதல் பகுதி. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அல்லேலூயா.